ரோட்டு கடை காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெள்ளைப்பூடு இஞ்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட காலிஃப்ளவரை மஞ்சள் போட்டு வேக வச்சுருக்கேன். அரை வேக்காடை எடுத்தால் போதும். கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர் மாவே ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவையும் கொஞ்சம் ஃபுட் கலர் ரெட் கலரும் ஆட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதோட நான் நவீன் சிக்கன் பொடி போட்டிருக்கேன். ஏன்னா நான் எப்பயும் அதை யூஸ் பண்ணி நல்லாயிருக்கும். நான் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். தவா வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ரொம்பலாம் எண்ணெய் எப்பயுமே சேர்க்க மாட்டேன். அளவாக தான் எண்ணெய் சேர்ப்பேன். ஏன்னா எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுலாம் பிடிக்காது. நிறைய பேர் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சிட்டு மீதி எண்ணெய்லாம் கீழே ஊற்றுவாங்க. மறுபடியும் அதுலேயே வேறு பொரிப்பாங்க. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அளவாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். இப்போ ஊற வச்ச காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் காலிஃப்ளவரில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். லேசாக திருப்பி விட்டுக்கலாம். நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, காலிஃப்ளவர் ரெடி. எல்லா பிணியும் எந்தனை கண்டால் இல்லாதோட நீ என கருள்வாய்.